Hello children. So far combination of resistors சீரீஸில் இருந்தால் பேரலில் இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னா லிஸ்ட்டு பார்த்தோம். இப்போ நமக்கு ஆனால் அது நல்லா புரியாது. எப்பயுமே ஒரு தியரி நல்லா புரியணுன்னா நிறைய கணக்கு போட்டால் தான் புரியும். ஸோ த மோர் த ப்ராப்ளம்ஸ் யூ டூ த பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நம்ம சொன்ன சீரீஸ் கனெக்ஷன்னா 2 எலிமெண்ட் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்குன்னா அதில் போகிற கரண்ட்டு சேமாக இருக்கணும். 2-3 எலிமெண்ட் பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த 3 எலிமெண்ட்டுக்கும் அக்ராஸில் இருக்க வோல்டேஜ் சேமாக இருக்கணும். இப்போ நல்லா இது புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸில் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். சப்போஸ் a 6 volt battery is connected across a lamp whose resistance is 20 ohm. இது lamp through a variable resistor or rheostat area as shown in the figure. If the current in the circuit is 0.25 ampere, so என்ன கொடுத்துட்டாங்க, I is equal to 0.25 ampere. இது இல்லைன்னா நான் 1/4 ampere எழுதிக்கலாம். What is the resistance in the rheostat? ரியோஸ்டாட்டில் வச்சுருக்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். ஸோ நாம் இந்த ரியோஸ்டாட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம், 6 volt பேட்டரியிலேருந்து கிளம்புற கரண்ட்டு ரியோஸ்டாட் வழியாக போய் அதே கரண்ட்டு தான் பல்பு வழியாகவும் போகுது. ஸோ ரியோஸ்டாட்டும் பல்பும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்கும் பதிலாக ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும்னா சர்க்யூட் என்ன ஆகுது, 20 + Xன்னு ஆகுது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இது 6 volt பேட்ரி கீ. ஸோ ரீட்ரா பண்ணுறோம். ரியோஸ்டாட்டோட ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த 20 ohm 2 பேர் சீரீஸில் இருக்கிறதுனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது 6 volt, இது 0.25. ஸோ சர்க்யூட்டை இது மாதிரி ஒரு சிங்கிள் பேட்ரி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்புறம் ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். ஓம்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு, R is equal to V/I. இங்கே ஆருக்கு பதிலாக என்ன, 20 + X is equal to Vக்கு பதிலாக 6 divided by Iக்கு பதிலாக 1/4 போட்டுக்கலாம். ஸோ this is equal to 24. அப்போ X is equal to 24 - 20 equal to 4 ohm. So very simple application of the Ohm's law. Next question பார்க்கலாம். Suppose you are having 3 resistors connected in parallel. Resistors in parallel அந்த டாபிக்கு போகணும். This is R1, R2, R3. 3 பேரும் parallel கனெக்ட் ஆகிருக்காங்க. If the value of R1 is 5 ohm and R2 is 10 ohm and R3 is 30 ohm respectively, and if this arrangement is connected to a battery of 12 volt, calculate the current through each resistor. ஸோ இந்த R1ல் போகிற கரண்ட் I1 வச்சுக்கலாம், I1, I2, I3. ஸோ பேட்டரியிலேருந்து கரண்ட் ஸ்டார்ட் ஆகி இந்த ஜங்ஷனுக்கு வந்தோடனே 3 பாதை இருக்குது. ஸோ அந்த கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அது வழியாக நிறைய கரண்ட், இங்கே I1 போகிறதுன்னு வச்சுக்கலாம், இங்கே I2 போகிறதுன்னு வச்சுக்கலாம், இங்கே I3 போகிறதுன்னு வச்சுக்கலாம். திரும்ப 3 பேர் இந்த ஜங்ஷனில் ஒன்றா சேர்ந்து திரும்பி வரைச்சி ஐனே வந்துடுவாங்க. ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்க, 5 ohmல போகிற கரண்ட்டு, 10 ohmல போகிற கரண்ட்டு, 30 ohmல போகிற கரண்ட்டு கேட்குறாங்க. வாட் இஸ் த டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட், சரியா? ஸோ நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட், இந்த 3 பேரும் சேர்ந்து சிங்கிள் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இந்த 3 பேரும் பேரலில் இருக்கிறதுனால, since R1 is parallel to R2 is parallel to R3 is parallel to the 12 volt battery, the voltage across all of them is the same. So V1 is equal to V2 is equal to V3 is equal to 12 volt. இப்போ என்ன I1 கேட்டாங்கன்னா ஐக்கு ஃபார்முலா என்ன, I is equal to V/R. I1 வேணும்னா என்ன பண்ணணும், V1/R1. V1 12, R1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12/5 is equal to 2.4 ampere. அதே மாதிரி I2 வேணும்னா இந்த ஃபார்முலாவில் V2/R2 போடும். V2வும் 12 volt ஏன்னு தெரியணும், அந்த 3 வோல்டேஜ் ஏன் சேம், அதுதான் முக்கியமான பாயிண்ட். 3 பேரும் பேரலில் இருக்கிறதுனால. ஏன் பேரலல், 3 பேருக்கும் 2 more than 1 காமன் பாயிண்ட் இருக்குது. ஸோ 12 divided by 10 which is equal to 1.2 ampere. I3 is V3/R3 which is equal to 12 divided by 30. This is equal to 12/30 na will cancel by 3. 3 ஆல் கேன்சல் பண்ணால் இது 10, இது 4. ஸோ 0.4 ampere.
இப்போ ஆக்சுவலி இந்த 3 கரண்ட்டு யார் தான் ஐ தான் 3ஆக பிரிஞ்சுது. அப்போ டோட்டல் கரண்ட் இந்த சர்க்கியூட்னு கேட்டால் 3 பேரையும் ஆட் பண்ணுறோம். I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. ஸோ 3 பேரையும் ஆட் பண்ணால் 4.0 4 ஆம்பியர். You are getting 2.4 plus 1.2 3.6 plus 0.4 4 ampere. What is the total resistance in the circuit கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி கூட இந்த 3 பேருக்கு பதிலாக ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணினா, ஸோ நமக்கு தான் இந்த டோட்டல் கரண்ட்டு 4 ஆம்பியர்னு தெரியும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். V/I போடலாம், 12/4 போட்டால் 3 ஓம்னு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம பேரலல் காம்பினேஷன் இருக்குது இல்லையா, 5 parallel 10 parallel 30 நம்ம ரெகுலர் ஃபார்முலா அதுலேயும் யூஸ் பண்ணலாம். 1/Rp இஸ் 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/5 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/30. எல்சிஎம் எடுக்கலாம், 13 எடுத்துக்கலாம். ஸோ இது 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 which is 10/30. This is 1/Rp. அப்போ Rp வேணும்னா 30/10 is equal to 3 ohm. ஸோ எந்த மெத்தடில் கண்டுபிடிச்சாலும், டோட்டல் கரண்ட் தெரிஞ்சிருக்கு, அதுலேருந்து கண்டுபிடிச்சாலும், ஓம்ஸில் அப்ளை பண்ணி இல்லை பேரலல் காம்பினேஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி த சேம். இதில் என்ன தெரியணும்னா 5 ஓமில் போகிற கரண்ட்னா 5 ஓமில் இருக்க வோல்டேஜ் டிவைடட் பை 5. 10 ஓமில் கரண்ட் போடணும்னா எந்த ரெசிஸ்டரில் கரண்ட் வேணுமோ அந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் டிவைடட் பை அந்த ரெசிஸ்டன்ஸ். எங்கேயோ இருக்கிற வோல்டேஜை எந்த ரெசிஸ்டராலையும் டிவைட் பண்ணக்கூடாது. அதில் எவ்வளோ வோல்டேஜ் அது அந்த ரெசிஸ்டன்ஸால் நம்ம டிவைட் பண்ணணும். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கன்சிடர் அ சர்க்கியூட் ஆஸ் கிவன். 5 ரெசிஸ்டர் இருக்குது, இது மாதிரி சர்க்கியூட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் R1 R2 பேரலாக இருக்குது. திரும்ப இன்னொரு பேரலல் காம்பினேஷன் R3 R4 R5 R3 R4 R5 5 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சர்க்கியூட்டை கொண்டு போய் ஒரு 12 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ எ கீ. So this is connected and ammeter is also connected in the circuit. Ammeter plus minus போடணும். ஓகே, ஸோ பார்க்கலாம். இப்போ கரண்ட்டு பேட்டரியோட பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜங்ஷனுக்கு வந்து 2ஆக பிரியுது. இங்கே I1 I2 திரும்ப ஒன்றா சேர்ந்தாச்சு. இங்கே ஐஏ தான் போடுது. இங்கே என்ன வந்ததோ அதே தான் இங்கே வந்தவொடனே திரும்ப 3ஆக பிரியுது. I3 I4 I5 திரும்ப எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஐயாவே பேட்டரிக்கு திரும்பி வந்துடுது. ஓகே, calculate the total resistance and the total current flowing in the circuit. சர்க்கியூட்டில் இருக்கிற இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 5 ரெசிஸ்டரையும் எடுத்துகிட்டு இப்போ சர்க்கியூட்டை 2 ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்கியூட் ஆர் எஃபெக்டிவ் அந்த டோட்டல் கரண்ட் ஐ இந்த சர்க்கியூட். இதுதான் கொஷின் மார்க். இப்போ பார்த்துக்கலாம். முதல்ல பேட்டரியை அப்படியே இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கலாம். இந்த R1 R2க்கு பதிலாக சிங்கிள் ரெசிஸ்டர் போடுறேன். வேல்யூஸ் பார்க்கலாம். R1 R2 R3 R4 R5லாம் என்ன கொடுத்துருக்குன்னு. R1க்கு வந்து 10 ohm, R2 is 40 ohm, R3 is 30 ohm, R4 is 20 ohm and R5 is equal to 60 ohm. பார்க்கலாம். இப்போ R1ம் R2ம் பேரலல் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் காம்பினேஷன் போட்டால் நான் சொன்ன 2 ரெசிஸ்டர் இருந்தால் RP is equal to R1 into R2 by R1 plus R2 போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே 2 பேர் யார், 10 and 40. அப்போ 10 into 40 by 10 plus 40. ஸோ அடித்தா 8 ohm. ஸோ அவங்க 2 பேருக்கு பதிலாக ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் 8 ohm போட்டாச்சு. 2 பேருக்கு பதிலாக R1 R2க்கு பதிலாக இப்போ R3 R4 R5 3 பேரும் பேரலில் இருக்காங்க. அந்த பேரலல் காம்பினேஷன் வேணும்னா அது 3 இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். 1/Rp is 1/R1 plus 1/R2 plus 1/R3. அப்போ 1/30 plus 1/20 plus 1/60. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், 60. அப்போ இது 2 plus 3 plus 1 இப்போ 6/60. அப்போ RP is equal to 60/6 is equal to 10 ohm. இந்த RP யாரை வருது, இவங்க 3 பேர் R3 R4 R5. ஸோ அவங்க 3 பேரையும் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் 10 ohm போட்டுக்கலாம். அம்மீட்டர் அப்படி இருக்கும், கீ அப்படி இருக்கும்.
இப்போ பார்த்தா பேட்ரிலேருந்து வர கரண்ட் 8 ஓமில் போய் அப்படியே 10 ஓமில் போகிறது. 8ல் போகிற கரண்ட் ஃபுல்லாக 10ல் போகிறதுனால இவங்க 2 பேரும் சீரீஸில் இருக்காங்க. ஸோ சர்க்கியூட்டை இவங்க 2 பேரையும் சேர்த்து சீரீஸ் காம்பினேஷன் போட்டுக்கிறோம். 10 + 8 18 ஓம். இப்போ நமக்கு அம்மீட்டர் கீழே வேண்டாம், ஏன்னா நம்ம கரண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்கியூட் கண்டுபிடிச்சிட்டோம். R effective is equal to 18 ஓம். கரண்ட் வேணும்னா ஓம்ஸில் அப்ளை பண்ணுறோம். V/R, Vக்கு பதிலாக 12, Rக்கு பதிலாக 18. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6ஆல் கேன்சல் பண்ணால் 2/3 which is equal to 0.666 ஆம்பியர். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டெப்பாக பார்க்கணும். இந்த 2 பேருக்கு பதிலாக ஸோ R1 R2க்கு பதிலாக ஒரு சிங்கிள் RP கண்டுபிடிச்சோம். அது எவ்வளோ வந்தது, நமக்கு 8 ஓம்னு வந்தது. அடுத்தது R3 R4 R5க்கு பதிலாக ஒரு சிங்கிள் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், 10ன்னு வந்தது. ஸோ அந்த 3 பேர் இருக்கிற இடத்த எடுத்துகிட்டு அங்கேயே போட்டுக்கணும். அப்புறம் பார்க்குறோம் இந்த 8ம் 10ம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்தா பேரலல் மாதிரி இருக்குது. மிஸ் இந்த எண்டு கனெக்ட் ஆகிருக்கு. இது நடுவில் யாரும் இல்லைன்னா அது பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நடுவில் பேட்ரி இருக்கிறதுனால இது சீரீஸ் கனெக்ஷன். ஏன்னா 8ல் போகிற அதே கரண்ட்டு இங்கே வந்து 10ல் போய் தான் ஆகணும், அதுக்கு வேறு பாதை இல்லை. ஸோ இது சீரீஸ் கனெக்ஷன் புரிஞ்சுட்டு அவங்க 2 பேருக்கு பதிலாக சிங்கிள் ரெசிஸ்டர் போடுறோம். எங்கே போடுறோம், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்குது. அதனால் இப்படி அக்ராஸில் போட்டுருக்கோம், இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில். ஸோ ஒவ்வொரு சர்க்கியூட்டும் ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் த சர்க்கியூட்டையும் நல்லா க்ளீனாக கவனித்து நிதானமாக ஒவ்வொரு ஸ்டேஜாக வரைஞ்சிட்டு பாஸ் பண்ணி போடுங்க. சர்க்கியூட் வரைகிறதுக்கு மட்டும் சோம்பேறித்தனப்படக்கூடாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வரைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லா புரியும். இன்னொரு சம் பார்க்கலாம். When 2 resistors of resistance R1 and R2 are connected in parallel, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 R2. இவங்க 2 பேரையும் பேரலில் முதல்ல கனெக்ட் பண்ணுறாங்க. பண்ணுனா the effective combination என்ன வருது, RP is equal to 3 ஓம் வருது. இவங்க 2 பேரையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணா what is the effective resistance, R is 16 ஓம் வருது. அப்போ ஃபைண்ட் வாட் இஸ் R1 அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் R2 அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆர்பிக்கான ஃபார்முலா எழுதலாம். என்ன ஃபார்முலா, 1/RP இஸ் 1/R1 ப்ளஸ் 1/R2 which is equal to 1/3. சரியா? ஆர்எஸ்க்கு ஃபார்முலா எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். RS is equal to R1 plus R2 is equal to 16. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ல் LCM எடுக்கலாம். R1 R2 R1 plus R2 equal to 1/3. The substitute 2 in 1. 2 கொண்டு வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். R1 plus R2 நியூமரேட்டரில் 16 போடணும். 16/R1 R2 is 1/3. Cross multiply பண்ணால் R1 R2 is equal to 16 into 3 equal to 48. இப்போ இதுலேருந்து I can write R1 is equal to 48/R2. எழுதிக்கலாமா? இப்போ இந்த R1 வேல்யூவை let us name it as 3 equation. இதை கொண்டு போய் substitute 3 in 2. இதெல்லாம் அல்ஜிப்ரா தான், ஃபிசிக்ஸுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. ஸோ R1க்கு பதிலாக 48/R2 ப்ளஸ் R2. ஸோ இங்கே இதை எடுத்துகிட்டு போய் R1 இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ எல்சிஎம் எடுத்தால் 48 ப்ளஸ் R2 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 16R2. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொள்ளலாம். R2 ஸ்கொயர்ட் மைனஸ் 16R2 ப்ளஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 48 வரணும், ஆட் பண்ணால் 16 வரணும், மைனஸில் வரணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், R2 ஸ்கொயர் மைனஸ் 4R2, 4 and 12 ஆட் பண்ணால் மைனஸ் 16, மல்டிப்ளை பண்ணால் 12 4s are 48. ஸோ மைனஸ் 4R2 மைனஸ் 12R2 ப்ளஸ் 48 is 0. ஸோ 16R2 இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ இது எடுத்தால் R2 இன்ட்டு R2 மைனஸ் 4 மைனஸ் 12 எடுத்துட்டா R2 மைனஸ் 4. ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம R2 மைனஸ் 12 இன்ட்டு R2 minus 4 is equal to 0. So R2 can be either 12 or R2 can be 4. R2 12 இருந்தா R1 is 4, R2 4 இருந்தா R1 is 12. So one resistor is 12 ohm, the other resistor is 4 ohm. So என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்க டேட்டாலேருந்து ஃபார்முலாவை எடுத்து 2 ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம்.
201ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். அதை சால்வ் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்திருக்கு. இது மாதிரி சம் அடிக்கடி வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபுல் சம் ஒரே ஸ்டெப்பில் போட முடியலன்னா டேட்டா ஒரு எழுதிக்கோங்க. அப்புறம் பாஸ் போட்டுட்டு சப்ஸ்டியூஷன் பாருங்கள். equation 3 வரைக்கும் ஒரு ஸ்டெப்பாக போடுங்க. அப்புறமா சப்ஸ்டியூட் இன்டூ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்யூஷனை திரும்ப பார்த்துக்கோங்க. அப்புறமா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் போர்டை பார்த்து அப்படியே காப்பி பண்ணாதீங்க. அப்போ பண்ணால் டைம் வேஸ்ட். இதை பார்க்கணும். 2 தடவை 3 தடவை பாஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்டேஜாக கூட நிறுத்திக்கலாம். தென் நோட் புக்கில் யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் ஆன் யுவர் ஓன். அப்போ தான் இது மாதிரி சம் வந்தால் நமக்கு போட தெரியும். இது ஒரு முக்கியமான சம். நம்ம 12th கிளாஸ் வரைக்கும் இது மாதிரி கணக்கு போடுவோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். There is a network given as shown in the figure. Find the equivalent resistance between A and B. பார்க்கலாம் நெட்வொர்க் எப்படி கொடுத்துருக்குன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. So this is a circuit given like this. A, B point இங்கே இருக்குது. This is C. This is named as D. This is named as E. And this is named as F. இது ஒரு 4 ohm. This is a 8 ohm. This is a 4 ohm. This is a 8 ohm. Find the equivalent resistance between A and B. ரொம்ப இது மாதிரி கணக்குகள் தான் நிறைய நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன ஐடியா பார்க்கலாம். எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த 2 பாயிண்ட்டை முதல்ல ஏன்னு ஒரு பாயிண்ட்டு பின்னு ஒரு பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணிடணும். இல்லை பார்த்தா ஏவை இ கூட ஒரே ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏவும் ஈயும் ஒரே பாயிண்ட் தான். பிஎஸ்சி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பி கமாசியும் ஒரே பாயிண்ட் தான். இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டராக பார்க்கணும். இந்த 4 ohm ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த 4 ohm யாருக்கு நடுவில் கனெக்ட் ஆகிருக்கு? ஈக்கும் டிக்கும் நடுவில் இருக்குது. ஸோ நாம் ஈக்கும் டின்னு ஒரு பாயிண்ட் தனியாக வச்சுக்கலாம். ஈக்கும் அப்போ அதை தவிர எஃப்னு இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இங்கே வச்சுக்கலாம். ஈக்கும் டிக்கும் நடுவில் 4 ohm கனெக்ட் பண்ணுறோம். இது கனெக்ட் பண்ணியாச்சு, டிக் போட்டுடலாம். அடுத்தது இந்த 8 ohm டிக்கும் சிக்கும் நடுவில் இருக்குது. இங்கே இருக்குது டி, இங்கே இருக்குது சி, அது 8 ohm. அதே டிக் போட்டுடலாம். இந்த 8 ohm எஃப்க்கும் சிக்கும் நடுவில். ஸோ எஃப் இங்கே, சி இங்கே, இது ஒரு 8 ohm வரைஞ்சிட்டு உடனே டிக் போட்டுரும். இந்த 4 ohm எஃப்க்கு ஈக்கு நடுவில். ஸோ எஃப்க்கு ஈக்கு நடுவில் 4 ohm டிக் போட்டுரும். இப்போ எனக்கு எந்த பாயிண்ட்லாம் வேண்டாம்? ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி தான் கேட்குறாங்க. அப்போ டிஎஃப் எனக்கு வேண்டாம். ஸோ திரும்ப இங்கே வச்சுக்கலாம், ஏ வச்சுக்கலாம், இங்கே பி வச்சுக்கலாம். ஏலேருந்து பிக்கு போகும்போது பார்க்கலாம், இது ஒரு 4 ohm 8 ohm 2 பேரும் ஒரே ஒரு காமன் பாயிண்ட், 2 பேரும் சீரீஸில் இருக்காங்க. ஸோ ஏ டு பி சிங்கிள் ரெசிஸ்டராக போடலாம். 4 + 8 12ன்னு. அது மாதிரி ஏ டு பி இப்படி கீழ் வழியாக போனால் இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 8, ஸோ 12 ohm. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் 2 12 ohm பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நான் ஏ ஒரு பாயிண்ட், பி ஒரு பாயிண்ட் வச்சுருந்தா இவங்க 2 பேருக்கு நடுவில் சிங்கிள் ரெசிஸ்டர். அப்போ 12 parallel 12. இப்போ 12 parallel 12 நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன்? R1 into R2 divided by R1 plus R2. ஸோ கேன்சல் பண்ணால் யூ கெட் 6 ohm. ஸோ ஏக்கும் பிக்கு நடுவில் 6 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி சர்க்கியூட்டை எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கணும், பாக்கி எல்லாம் எலிமினேட் பண்ணிகிட்டே வரணும். இன்னொன்று விஷயம், ஏவும் ஈவும் யூ கேன் சி ஹியர், ஏ அண்ட் ஏ ஆர் கனெக்டட் பை எ ஒயர். அப்படி பண்ணியிருந்தால் அது ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 2 பாயிண்ட்டு ஒன்று தான் அர்த்தம். அது மாதிரி பி அண்ட் சி ஆர் கனெக்டட் பை ஒயர். அப்போ அது 2ம் ஒரே பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மீதி பாயிண்ட்ஸை வச்சுட்டு எதுக்கு நடுவில் ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாம் எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ திஸ் இஸ் த ஐடியா which you have to follow.